ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்கள் பாப்பாவோட ஹேர் பாருங்கள். பாப்பாவுக்கு வந்து 12 இயர்ஸ் ஆகுது. 12 இயர்ஸு குழந்தைக்கு இந்தளவுக்கு ஹேர் க்ரோத் இருக்குது. இந்த க்ரோத்துக்கு மெயின் என்னென்னா நாங்கள் மெயின்டைன் பண்ணுறது தான். ஹேருக்கு வந்து மெயினாக என்ன நாங்களே ஓனாக ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். என்ன ஆயில்னு சொல்லி உங்களுக்கு ஒவ்வொன்றா வரப்போகிற வீடியோஸில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்படியே பாருங்கள், இந்தளவுக்கு இருக்குது. பாப்பா உட்காந்துருக்குது பாருங்கள். இந்தளவுக்கு ஃப்ளோர் டச் ஆக போகுது பாருங்கள். பாப்பாவுக்கு ஹேருக்கு என்னென்ன நாங்கள் பண்ண போகிறோன்னு சொல்லி வரப்போகிற வீடியோஸில் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா இப்படி ஊற்றிட்டு இருக்கேன். இந்தளவுக்கு நான் ஊற்றி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து ஓரளவுக்கு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நான் வந்து அரைச்ச பேஸ்டெல்லாம் இதில் போட போகிறேன். பாப்பாவுக்கு வந்து இந்தளவுக்கு ஹேர் வந்து கொட்டாமல் இருக்கிறதுனா இந்த மூலிகள் எல்லாம் போட்டு நாங்கள் எண்ணெய் காய்ச்சறதுனால தான். இது வந்து நாங்கள் பிஸ்னஸாக பண்ணலான்னு இருக்கோம். உங்களுக்கு என்ன வேணுமுன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். இப்போ இது நல்லா ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் இதில் வந்து இன்னும் 10 பவுடர்ஸ் வந்து மூலிகை பவுடர்ஸ், வேரோட பவுடர்ஸ் எல்லாம் இதில் நாங்கள் மிக்ஸ் பண்ண போகிறோம். அது வந்து நாங்கள் சீக்ரெட்டாகவே வச்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. நான் அப்படியே மேலே தூக்கி காட்டுறேன் பாருங்கள். அந்த மூலிகள் எல்லாம் தெரியுதுங்களா? இதில் வந்து மொத்தமாக டோட்டலாக பார்த்திங்கன்னா 28 மூலிகள் போட்டிருக்கோம் நாங்கள். இப்போ பாருங்கள், 3 டேஸ் ஆயிடுச்சு. 3 டேஸ் நல்லா ஊறிச்சு பாருங்கள். நம்ம போட்ட மூலிகள் எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. நல்லா உரிச்சு இப்போ நம்ம வந்து இந்த எண்ணெய் வந்து நல்லா வடகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் துணி, காட்டன் துணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 3 டேஸ்க்கு அப்புறமா நாங்கள் எண்ணெய் வந்து நல்லா வடகட்டி எடுத்திருக்கோம். பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் கையில் ஊற்றி காட்டுறவங்களுக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? இப்படி க்ரீனிஷாக இருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு 1 வீக்குக்கே உங்களுக்கு வந்து ஹேர் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். தெரியுதுங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.